இங்க செல்வியும் ஆகாஷை கூட்டிட்டு டேரக்டா பாக்கியாவை பாக்குறதுக்காக ரெஸ்டாரண்ட்டுக்கே வந்துடுறாங்க. வந்தது மட்டும் இல்லாம இந்த மாதிரி நாங்க இதுக்கு மேல இங்க இருக்க மாட்டோம்க்கா, ஏன்னா எங்களோட தகுதி என்ன அப்படிங்கறத நாங்க புரிஞ்சுக்கிட்டோம். அது மட்டும் இல்லாம இனிமேல் ஆகாஷால இனியா பாப்பாக்கு எந்த ஒரு தொந்தரவும் இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்ட பாக்கியாவுமே செல்வி கிட்ட, இங்க பாரு செல்வி, நீ பேசுறது ரொம்பவே தப்பா இருக்கு. சொல்ல போனா ஆகாஷ் எதுக்காக இந்த ஊரை விட்டு போகணும்? சொல்ல போனா இவங்க 2 பேரும் தானே பேசுறாங்க. அப்புறம் எதுக்காக இங்க ஆகாஷ் மட்டும் தண்டிக்கப்படணும்? இது ரொம்ப தப்பா இருக்கு. அப்படிலாம் நீ ஒன்னும் பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இதை கேட்டுட்டு இருக்க செல்வியுமே, இல்லக்கா அப்படி நாங்க இங்க இருந்தா உங்களுக்கு நிறைய தொந்தரவா இருக்கும்க்கா, ஏன்னா என் அக்கா எவ்வளவு கஷ்டப்பட்டு மேல வந்தாங்க அப்படிங்கிற விஷயத்த நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். அதனால உன்னோட நிம்மதியை நான் கெடுக்க மாட்டேன்க்கா அப்படின்ற மாதிரி அவங்களுமே ரொம்பவே தெளிவா பேசிட்டு இருக்காங்க. அதே நேரம் ஆகாஷ் இருந்துகிட்டு இந்த பக்கம் பாக்கியா கிட்ட, இங்க பாருங்க ஆண்டி, இதுக்கு மேல இனியா விஷயத்துல நான் தலையிடவே மாட்டேன். எனக்கு படிப்பு மட்டும் தான் முக்கியம். எங்க அம்மாவை காப்பாத்துறதுக்காக நான் நல்லா படிச்சு ஒரு நல்ல நிலைமைக்கு வருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவருமே இந்த பக்கம் பாக்கியாக்கு சத்தியம் பண்ணி கொடுக்குறாரு. நான் இனிமேல் இனியாவோட வலிக்கே வரமாட்டேன்னு சொல்லி அவருமே சத்தியம் பண்ணி கொடுக்குறாரு. இது கேட்ட பாக்கியாக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அவங்களுமே அப்படியே ஸ்டன் ஆகி போய் நின்றுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க பேசி முடிச்சுட்டு இந்த பக்கம் செல்வியுமே, சரிக்கா நான் வரேன்க்கா, இதுக்கு மேல நான் இனிமேல் ஹோட்டலுக்கு வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இதை கேட்ட பாக்கியாவுமே, எங்க பாரு செல்வி, நீ இந்த ஹோட்டலுக்கு கண்டிப்பா வந்தே ஆகணும், புரியுதா? உன் பையன் நல்லா படிக்கணும்னா நீ ஒரு நல்ல இடத்துல வேலை பார்க்கணும். அது என்னோட ஹோட்டலாவே இருந்துட்டு போட்டு நீ ஹோட்டலுக்கு வேலைக்கு வந்துரு, வீட்டுக்கு வர வேண்டாம். வீட்டுல பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் சால்வ் ஆகட்டு, அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் செல்வியை மறுபடியும் தன்னோட ரெஸ்டாரண்ட் ஒர்க்குக்கு வர சொல்லிட்டு இங்க எப்பவும் போல பாக்கியா ரொம்பவே கேஷுவல் ஆயிடுறாங்க. ஆனா அதே நேரத்துல இங்க வீட்டுல இருக்கிற கோபி, செலியன் எல்லாருமே ரொம்பவே டென்ஷனோட ஆகாஷை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப செலியன் இருந்துகிட்டு, எனக்கு என்னமோ இதுக்கெல்லாம் காரணம் அந்த ஆகாஷா தான் பாருப்பான். இந்த மாதிரி இனியாவோட மனசை மாத்தி எப்படியாவது ஒரு பணக்கார பொண்ணை கல்யாணம் பண்ணி அவன் எப்படியோ லைஃப்ல செட்டில் ஆயிருங்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணியிருக்கான். அது மட்டும் இல்லாம அவனுக்கு ஹெல்ப் பண்ற விதமா அவங்க அம்மா வேற கரெக்டா நம்ம அம்மா கூட இருந்துகிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து எடுத்து காட்டி கரெக்டா அவங்கள ஹைலைட் பண்ணி காட்டிட்டாங்க. அதனாலதான் இப்ப அம்மாவால எந்த ஒரு விஷயத்திலையும் ஆகாஷ்க்கு எதிராக முடிவெடுக்க முடியல. இவனை சும்மாவே விடக்கூடாதுப்பா அப்படின்ற மாதிரி இங்க செலியனுமே ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல எங்க வீட்டுக்கு போன ஆகாஷுமே இதுக்கு மேல இனிமேல் இனியா நம்ம வழிக்கு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்களுமே இனியா கிட்ட போன் பண்ணி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை பத்தி தெளிவா முடிவெடுத்துட்டு, இனியா கிட்ட இனிமேல் நம்ம 2 பேரும் சேர வாய்ப்பு கிடையாது, இனிமேல் நம்ம 2 பேரும் பிரிஞ்சுதான் இருக்கணும், இது எல்லாமே நம்ம குடும்பத்துக்காக தான் அப்படின்ற மாதிரி பேசுறதுக்காக அவங்களுமே இனியாக்கு கால் பண்றாங்க. ஆனா அதே நேரம் இனியாவோட போனுமே எங்க வீட்டுல கோபி கிட்ட தான் இருக்கு. கோபியுமே அந்த போன் எடுத்து பாக்குறப்போ அதுல ஏன் போட்டு ஒரு கால் வந்துகிட்டு இருக்கு. இதை பார்த்தோன்னு செலியனுமே, இது யாரு, இது யார் ஏன் போட்டு சேவ் பண்ணிருக்க அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. ஆனா கோபியுமே ரொம்ப டென்ஷனோட, இது வேற யாரா இருக்கும், எல்லாம் அந்த ஆகாஷா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி டென்ஷன் ஆகுறாங்க. அப்ப கரெக்டா செலியன் இருந்துகிட்டு, இவன் தான் எல்லாத்துக்கும் காரணம், இப்பதானே பேசிக்கிட்டு இருந்தோம் பாருங்க, அடுத்த நிமிஷமே மறுபடியும் இனியாவை இந்த மாதிரி போன் பண்ணி பேசி மறுபடியும் அவன் சைடு கொண்டு போறதுக்காக என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கான் பாருங்க, இப்படி ஒரு சின்ன பொண்ணை ஏமாத்திட்டு இருக்கான்ல, இவனை விடக்கூடாது அப்படின்ற மாதிரி ரொம்பவுமே கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்துல ஆகாஷும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இனியா போன் எடுக்கல அப்படின்னு சொல்லி விட்ட உடனே, ஓகே அப்ப இனியாக்கும் நம்ம மேல எந்த ஒரு அபிப்பிராயம் இல்ல போல இருக்கு, அவளும் வீட்டுக்காக மாறிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவருமே அந்த விஷயத்தை அப்படியே இக்னோர் பண்ணிட்டு எப்பவும் போல தன்னோட படிக்கிற வேலையை ஸ்டார்ட் பண்றாரு. ஆனா இதே நேரம் இன்னொரு பக்கம் இங்க செலியனும் கோபியும் சேர்ந்துக்கிட்டு, இல்லப்பா இவனை இப்படி சும்மா விடக்கூடாது, கண்டிப்பா இதே மாதிரி நம்ம இவனை லூஸ் விட்டோம் அப்படின்னா நமக்கு பெரிய பிரச்சனை ஆயிடும். ஏன்னா இந்த மாதிரி இனியாவும் ஆகாஷை லவ் பண்ற விஷயத்த நீங்களே நேரில் பார்த்து உங்க கண்ணால மாட்டி இவன் மறுபடியும் தைரியமா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான்னா அப்ப எந்த அளவுக்கு அவனுக்கு தெனாவட்டு இருக்கணும், இவனை விடக்கூடாதுப்பா, இவனை முடிச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப டென்ஷனோட இவங்க 2 பேரும் கிளம்பி டேரக்டா இங்க செல்வியோட வீட்டுக்கு போறாங்க. சொல்லப்போனா அவங்க ஆகாஷை ஒரு மிரட்டலான்னு தான் சொல்லி போறாங்க. அங்க போயிட்டு இந்த பக்கம் செலியனும் வீட்டு வாசல் நின்றுட்டு, டே ஆகாஷ் வெளியில வாடா அப்படின்ற மாதிரி ரொம்பவுமே சத்தம் போட்டு கத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ஆகாஷுமே ரொம்பவே பதறி போய் வெளியில வராங்க. வெளியில வந்தோன்னு பார்த்தா இந்த பக்கம் செலியனும் கோபி நிற்கிறாங்க. அப்ப இந்த பக்கம் செலியன் இருந்துட்டு இங்க ஆகாஷோட சட்டையை பிடிச்சிட்டு, எவ்வளவு தைரியம் இருக்கணும் உனக்கு, எவ்வளவு தைரியம் இருந்தா என் வீட்டு பொண்ணை லவ் பண்றேன்னு சொல்லி ஏமாத்தி இந்த மாதிரி நீ கெடுக்க பாப்ப, உன்னெல்லாம் விடக்கூடாதுரா, உன்னெல்லாம் போட்டு சும்மா லெஃப்ட் ரைட் வாங்கணும் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் ஆகாஷா அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ஆகாஷ்மே, இல்ல நான் இதுக்கு மேல இனியாவோட வழிக்கு வரமாட்டேன், நான் ஆனா இப்படி பண்ணதுக்கு என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரியும் அவருமே எவ்வளவு கேட்டு பாக்குறாரு. ஆனா இன்னொரு பக்கம் செலியன் இருந்துகிட்டு, ஏண்டா எங்க முன்னாடி நடிக்கிற மாதிரி நடிச்சுட்டு நீ இனியாவோட போனுக்கே போன் பண்றியா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்ப ஆகாஷ் இருந்துகிட்டு, இங்க பாருங்க இனியா இனிமேல் என் மேல எந்த ஒரு அபிப்பிராயம் வச்சுக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக அவகிட்ட ரொம்ப கிளாரிட்டியா சொல்றதுக்காக தான் நான் கால் பண்ணியிருந்தேன், மற்றபடி வேற எதுவும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இது எதையுமே கேட்காத செலியனும் கோபியும் இந்த பக்கம் ஆகாஷை போட்டு லெஃப்ட் ரைட் வாங்கிட்டு இருக்காங்க. அப்ப இந்த பக்கம் செல்வியுமே கடைக்கு போயிட்டு திரும்பி வரும்போது தான் வீட்டு வாசல்ல கூட்டமா இருக்கிறத பார்த்துட்டு அவங்களும் வேக வேகமா பாக்குறாங்க. பார்த்தா இந்த பக்கம் செலியனுமே ஆகாஷை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்தோன்னே இங்க செல்வி பயந்து போயிட்டு, தம்பி விட்டுருப்பா, இதுக்கு மேல தம்பி இந்த மாதிரி பண்ண மாட்டான், இனிமேல் இனியா வழிக்கு ஆகாஷ் வரமாட்டான்ப்பா அப்படின்ற மாதிரி அவங்களும் செலியனோட காலை பிடிச்சு கெஞ்ச ஆரம்பிக்கிறாங்க.
ஆரம்பிக்கிறாங்க. ஆனா செலியனுமே செல்வியை பார்த்துட்டு எவ்வளவு தைரியம் இருக்கணும், எங்க வீட்டு சோத்தை தின்னுட்டு எங்களுக்கே நீ துரோகம் பண்றியா, நீ அவ்வளவு பெரிய ஆளாயிட்டியா, எங்க கூட சம்பந்தம் பண்ற அளவுக்கு நீ ரொம்ப பெரிய ஆளா, தகுதி தெரியாது, எங்களோட தகுதி என்னன்னு தெரியுமா உனக்கு, முதல்ல இந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்து வந்துட்டு நீ எங்ககிட்டே வந்து என் பொண்ணே கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி ரொம்பவே தெளிவா பிளான் பண்ணி பண்றீங்களா, விடமாட்டேன், இதுதான் லாஸ்ட் வார்னிங், இதுக்கு மேல நீங்க இனியாவை பக்கம் வந்தீங்க அவ்வளவுதான், உங்களுக்கு என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்ற மாதிரி இங்க செலியனும் மிரட்டிட்டு அங்கிருந்து கோபியை கூட்டிட்டு வீட்டுக்கு போறாங்க. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் தன்னோட மகன் பயங்கரமா அடிபட்டு இருக்கிறத பார்த்த செல்வியுமே ரொம்பவே வருத்தப்பட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ஆகாஷுமே அழாதம்மா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதுக்கு மேலதான் எந்த பிரச்சனையும் இல்லை விடு அப்படின்ற மாதிரி கொஞ்சம் அவங்கள சமாதானப்படுத்த பாக்குறாங்க. ஆனா செல்வியால அந்த விஷயத்தை ஏத்துக்கவே முடியல. இதுக்கு மேல நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி ரொம்பவுமே கோபத்தோட இங்க பாக்கியோட வீட்டை பார்த்து கிளம்பி போறாங்க. ஏன்னா தன்னோட மகனை இப்படி வீடு தேடி வந்து அடிச்சு காயப்படுத்திருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த அவங்களால ஏத்துக்க முடியல. அதே நேரம் வீட்டுல எப்பவும் போல பாக்கியா வீட்டுல இருக்க எல்லாருமே இருக்காங்க. அப்ப கரெக்டா இங்க செல்வியும் பாக்கியோட வீட்டுக்கு வாசலுக்கு வந்து அக்கா கொஞ்சம் வெளியில வாக்கா அப்படின்ற மாதிரி ரொம்பவுமே கோபத்தோட சத்தம் போடுறாங்க. அப்ப கரெக்டா பாக்கியாக்கு முன்னாடி இங்க வெளியில வந்த ஈஸ்வரியுமே நீ எதுக்கு இங்க வந்த, சொல்லப்போனா என்ன மறுபடியும் உங்க அக்கா கூட உறவு வளர்த்துக்கலான்னு வந்தியா, இல்ல மறுபடியும் எங்க வீட்டு பொண்ணை ஏமாத்தி கல்யாணம் பண்ணி வைக்க நினைக்கிறியா அப்படின்ற மாதிரி ரொம்பவுமே கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இதை கேட்டுட்டு இருக்கிற செல்வியுமே எதை பத்தியுமே யோசிக்காம அக்கா நான் உங்ககிட்ட பேசணுக்கா கொஞ்சம் வாக்கா வெளியில அப்படின்ற மாதிரி இங்க பாக்கியாவை சத்தம் போட்டு வெளியில கூப்பிடுறாங்க. அப்ப கரெக்டா பாக்கியா வெளியில வந்ததுக்கு அப்புறம் என்னாச்சு செல்வி, என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்ப கரெக்டா பாக்கியா கிட்ட செல்வியுமே அக்கா நானும் என் பையனும் வந்து உங்ககிட்ட என்னக்கா சொன்னோம், இனிமேல் இனியாவோட வழிக்கு ஆகாஷ் வரமாட்டான், அவனுக்கு படிப்பு தான் முக்கியம், இனிமேல் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுன்னு சொல்லி தானக்கா சொன்னேன், அது மட்டும் இல்லாம ஆகாஷ் உங்ககிட்ட சத்தியம் எல்லாம் பண்ணாலக்கா, அப்புறம் எதுக்காகக்கா ஆகாஷை இந்த மாதிரி வந்து செலியன் தம்பியும் கோபி சார் வந்து அடிக்கணும், எதுக்காக ஆகாஷை காயப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. இதை கேட்டவனே இந்த பக்கம் பாக்கியாக்கு தூக்கி வாரி போடுது. என்னது இப்படி ஆகாஷ் அடிச்சிட்டாங்களா, யார் அடிச்சா அப்படின்ற மாதிரி அவங்களுமே ரொம்ப பதட்டத்தோடு இருக்கிறாங்க. அப்போ செலியனை பார்த்துட்டு இந்த பக்கம் செல்வியுமே ஏன்பா நீ எங்க உங்ககிட்ட பணம் இருக்கு அப்படிங்கிறதுனால இவ்வளவு தெனாவட்டா என் பையனை போட்டு அடிக்கிறல்ல, இப்போ எங்களுக்கு எந்த நிக்க வந்து தெம்பு இல்லாம இருக்கலாம்ப்பா, ஆனா எங்களுக்கும் ஒரு காலம் வரும், அன்னைக்கு பாருப்பா நாங்க உங்களை எதிர்த்து நிற்போம், ஆனா நாங்க அப்ப உங்களை அடிக்க மாட்டோம், உங்களை எப்பவுமே அன்போட தான் பாத்துக்குவோம், ஆனா இப்படி போய் என் பையனை காயப்படுத்திட்டியாப்பா, அவன் ஒரு புள்ள பூச்சிப்பா, ஒரு புள்ள பூச்சி அடிக்கிறதுக்கு உனக்கு எப்படிப்பா மனசு வந்துச்சு, அது மட்டும் இல்லாம எத்தனை நாள் நான் உங்களுக்காகவும் உங்க குடும்பத்துக்காகவும் சமைச்சு போட்டிருப்பேங்க, அந்த ஒரு நன்றியை கூட நீங்க மறந்து இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்ற மாதிரி இங்க செல்வியுமே பயங்கரமா தலையில் அடிச்சுட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இதுக்கு மேல யாருமே ஆகாஷ் கிட்ட வரக்கூடாது, அப்படி ஏதாவது நடந்துச்சு அப்படின்னா உங்களை என்ன பண்ணுவேன்னு தெரியாது அப்படின்ற மாதிரி செல்வியுமே இங்க வீட்டுல இருக்க எல்லாரையும் மிரட்டிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. அப்ப கரெக்டா ரொம்பவுமே டென்ஷனோட இந்த பக்கம் பாக்கியா செலியனோட கணத்துல பலார்னு ஒரு அற வைக்கிறாங்க. இதை பார்த்த உடனே இந்த பக்கம் வந்து ஈஸ்வரிக்கு ரொம்பவே கோபம் வந்துடுது. எதுக்காக பாக்கியா செலியன் அடிச்ச, சொல்லப்போனா அவன் பண்ண விஷயம் சரிதான், அப்பதான் இனி பக்கம் மறுபடியும் அந்த பையன் வரமாட்டான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இதை கேட்ட பாக்கியாவுமே என்னது இவன் பண்ண விஷயம் சரியா, இவனே முதல்ல சரியானவன் கிடையாது, இவனே ரொம்ப கேவலமானவன், சொல்லப்போனா இல்லாத பொல்லாத தப்பெல்லாம் பண்ணிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி நல்ல மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கான், இவன் பண்ணது சரியா. அது மட்டும் இல்லாம இங்க கோபியை பார்த்துட்டு டைரக்டா ஆமா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஆகாஷ் அடிக்கிறதுக்கு உண்டான உரிமை யார் கொடுத்தது, அது மட்டும் இல்லாம இனியா உங்க பொண்ணு அப்படிங்கிறத நீங்க இன்னும் நம்பிட்டு இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்ப இந்த பக்கம் கோபியுமே என்னாச்சு பாக்கியா, நீ எதுக்காக ஏன் மேல கோவப்பட்டு இருக்க, அந்த ஆகாஷ் தான் இனியாவோட மொபைலுக்கு கால் பண்ணா, அதை பார்த்தவன தான் இந்த விஷயத்துல இனியாவையும் ஆகாஷையும் பிரிச்சு வைக்கணுங்கிறதுக்காக தான் நாங்க இதை பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இதை கேட்டுட்டு இருக்க கோபியுமே நீங்களே ஒரு கேவலமான ஆளு, நீங்க இந்த மாதிரி இதை விட கேவலமான விஷயம் பண்றீங்களா அப்படின்ற மாதிரி கோபியை பார்த்து கேட்கறாங்க. அப்ப இதை பார்த்துட்டு இருக்க ஈஸ்வரியுமே என்ன பாக்கியா உனக்கு வாய் ரொம்ப நீளமா போயிட்டு இருக்கு, எதுக்காக என் பையனை இந்த மாதிரி வந்து தேவையில்லாம கேள்வி கேட்டுட்டு இருக்க, அவன் பசங்களுக்கு ஏதாவது தேவைன்னா அவன் தான் இருந்து பண்ண முடியும், நீ தான் அதுல பொறுப்பா இல்லையே, நீ தான் ரொம்ப ஊதாரித்தனமா இருக்க, அதனாலதான் பாரு வீட்டுல இருக்கிற வேலைக்காரி பையன்லாம் வந்து நம்ம பொண்ணு லவ் பண்ற நிலைமை வந்துருச்சு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஆனா இது கேட்டுட்டு இருக்க பாக்கியாக்கு சும்மா ரத்தம்லாம் கொதிக்க ஆரம்பிக்குது. ரொம்பவே டென்ஷனோட ஈஸ்வரியை பார்த்து இங்க பாருங்க இது வரைக்கும் உங்களை நான் ஒரு மனுஷியா நினைச்சுக்கிட்டு இருந்தேன், ஆனா இதுக்கு மேல உங்களை மனுஷியா நான் யோசிக்க மாட்டேன், இந்த கோபியை விட ரொம்பவே கேவலமானவங்க கெட்ட புத்தி பிடிச்சவங்க நீங்க மட்டும்தான், இதுக்கு மேல இந்த வீட்டுல நீங்களும் சரி இந்த கோபியும் சரி இருக்கவே கூடாது, முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியில போங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே கோபத்தோட பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்டுட்டு இருக்க கோபியுமே எங்க பாரு பாக்கியா நான் இன்னும் 2 மாசத்துல இந்த வீட்டை விட்டு வெளியில போயிருவேன்னு சொன்னேன், நான் கண்டிப்பா போயிடுறேன், எங்க அம்மாவை இந்த வீட்டை விட்டு வெளியில போக சொல்லாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இதை கேட்ட பாக்கியாவுமே ஓஹோ அப்பனா உங்க அம்மாவை நான் என் கூட வச்சு பாத்துக்கணுமா, இந்த மாதிரி ஒரு அறிவு கெட்ட ஜென்மத்தை நான் எப்படி என் கூட வச்சு பாத்துக்க முடியும், என் பசங்களோட வாழ்க்கையை கெடுக்கிறதுக்குன்னே இவங்க கொடுக்குற அட்வைஸ் இவங்க பேசுற வார்த்தைகள் எதையுமே என்னால பொறுத்துக்க முடியல, அப்புறம் நான் எதுக்காக இவங்களை என் கூட வச்சு கட்டி அழணும், நீங்களே உங்க அம்மாவை கூட்டிட்டு போங்க, இதுக்கு மேல இவங்களுக்கு இந்த வீட்டுல இருக்க இடம் கிடையாது, ஏன்னா இவங்க எப்போவோ எல்லையை மீறிட்டாங்க, ரொம்பவே எல்லையை மீறி எங்க எல்லாரையுமே கஷ்டப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி பாக்கியா சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க இனியாவுமே ரொம்பவே டென்ஷனோட ஒரு நிமிஷம் நிறுத்துங்க, நீங்க யாரு
எனக்காக சண்டை போட வேண்டாம். நான் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிடுறேன். இங்க பாருங்க, ஆகாஷ்க்கும் எனக்கும் இனிமேல் எந்த சம்பந்தமும் கிடையாது. நான் ஆகாஷ் பக்கம் போக மாட்டேன். அது எது வரைக்கும்னா, நான் படிச்சு முடிச்சு எனக்கு ஒரு நல்ல வேலைக்கு போற வரைக்கும் தான். எனக்கு வேலை கிடைச்சி நான் ஒரு பக்காவான பொசிஷனுக்கு வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா நீங்க யார் என்ன தடுத்தாலும் சரி, எத்தனை பேர் என்ன பண்ணாலும் சரி, கண்டிப்பா நான் ஆகாஷை தான் கல்யாணம் பண்ணுவேன். அதை நீங்க யார் நினைச்சாலும் தடுக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி இங்க இனியாவும் ரொம்பவே கட்டன் ரேட்டா பேசிட்டு அங்கிருந்து அவங்களோட ரூமுக்கு போயிடுறாங்க. ஆனா இதை பார்த்துட்டு இருக்க பாக்கியாக்கு இப்பதான் ரொம்பவே நிம்மதியா இருக்கு. ஏன்னா இங்க இனியாவோட படிப்பு கெட்டு போயிருன்னு சொல்லி தான் அவங்க யோசிச்சுட்டு இருந்திருப்பாங்க. ஆனா இனியா இந்த அளவுக்கு மெச்சூரிட்டியான ஒரு முடிவு எடுப்பாங்கன்னு சொல்லி நினைக்காம இருந்திருப்பாங்க. ஆனா இனியாவோட முடிவை பார்த்து ரொம்பவே வந்து சந்தோஷப்பட்டு இருக்காங்க. அதே நேரம் இந்த கோபியும் ஈஸ்வரியும் இதுக்கு மேல நம்ம வீட்டுல வச்சுக்க கூடாது. கண்டிப்பா இவங்களை இந்த வீட்டை விட்டு துரத்தினா மட்டும்தான் நம்மளும் சரி நம்ம பசங்களும் சரி நிம்மதியா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவோட பாக்கியா அடுத்த கட்டமா எங்க ஈஸ்வரியையும் இந்த வீட்டை விட்டு அனுப்புறதுக்கான வேலையை பாக்குறாங்க.